character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening dear 12th standard students. So இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th standard computer application. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு. மல்டிமீடியாவில் என்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மல்டிமீடியானா என்னன்னு பார்த்தோம், அதில் யூஸ் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் என்ன, வீடியோ ஃபைல் ஃபார்மேட் என்னன்றது ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் பப்ளிஷிங். டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்ன? ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட ப்ராக்டிகல்ஸ், ஓகேங்களா? ஸோ வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் 1ல் நம்ம பார்த்துருந்தோம் மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு. மல்டிமீடியாவை பற்றி மட்டும்தான் அதில் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த மாதிரி அத்தன்டிகேஷனான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த சாஃப்ட்வேரில் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுலாம் கொடுக்கல. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் பற்றி ஜஸ்ட் சாஃப்ட்வேர்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 முழுக்க எந்த மாதிரி சாஃப்ட்வேர் மல்டிமீடியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இதை பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். பேஜ் மேக்கர்ன்ற சாஃப்ட்வேரில் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இது சாப்டர் 2 நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லேர்ன் அபவுட் வாட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ இதில் தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்தது கிரியேட் டாக்குமெண்ட் யூஸிங் பேஜ் மேக்கர். பேஜ் மேக்கரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது கிரியேட் டெக்ஸ்ட் பிளாக். டெக்ஸ்ட் பிளாக்னா என்ன? அடுத்தது சேஞ்ச் ஏ டெக்ஸ்ட் பிளாக் சைஸ். ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கோட சைஸ் எப்படி மாற்றுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக் சொல்லலாமா? இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கிறது ஒரு டெக்ஸ்ட் பிளாக். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இங்கே லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கறது, இந்த ஒரு டெக்ஸ்ட் பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்கேஸ் நான் 10 பாயிண்ட் கொடுக்கணும், அப்போ அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்ல, எப்படி பண்ணுறது, அது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறாங்க. அடுத்தது இன்சர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் த அதர் சாஃப்ட்வேர் லைக் MS Word இந்த பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட். ஒரு MS Word வேறு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாமே ஒரு டெக்ஸ்ட்டை சொல்ல போகிறாங்க. அடுத்தது யூஸ் ஃப்ரேம்ஸ் டு ஹோல்ட் டெக்ஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் யூஸிங் டெக்ஸ்ட் பிளாக். ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்குள்ளே இது இருக்கணும், அடுத்த ஃப்ரேம்குள்ளே இது இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது எப்படி? ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி, எந்த சாஃப்ட்வேர்னா அடாப் பேஜ் மேக்கர். ஸோ இதுதான் என்னோட ப்ராக்டிக்கல் சாஃப்ட்வேரும் கூட. ஸோ இந்த சாப்டரை கவனமாக கவனிங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். 2.1 டெஸ்க்டாப் பப்ளிஷிங். We hear and see the term desktop publishing a lot these days. What exactly is this? What does it mean? Desktop publishing abbreviated DTP. ஸோ இந்த நான் சொல்லியிருப்பேன் DTP சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. DTPயோட அப்ரிவேஷன் தான் என்னது? டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ இந்த சாப்டர் 1 ஃபுல்லாகவே நம்ம பார்த்தது டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ தான் அது என்னன்றதை சொல்லுறாங்க. ஸோ DTP is the creation of page layout for document using DTP software. DTP அப்படின்றது ஒரு பேஜ் லேஅவுட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட்டில் பேஜ் லேஅவுட் க்ரியேட் பண்ணுறது, லேஅவுட்ஸ் க்ரியேட் பண்ணி அது எதை யூஸ் பண்ணுறாங்க? DTP சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி, ஓகேவா? DTP சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பேஜ் லேஅவுட் க்ரியேட் பண்ணுறது தான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு, டுடே there are several desktop publishing software available in market. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா DTP சாஃப்ட்வேர்னா ஒன்று மட்டும் கிடையாது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ some of the popular DTP softwares are Adobe PageMaker, Adobe InDesign, Quack Express. ஸோ இது ஒரு 2 மார்க்கில் வரும். பாப்புலர் DTP சாஃப்ட்வேர்னு கேட்டால் இதெல்லாம் நீங்கள் எழுதணும், அண்டர்லைன் பண்ணிக்கோ. Adobe PageMaker, Adobe InDesign, Quack Express. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே Adobe PageMaker தான், ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் DTP? வாட் இஸ் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் கேட்டால் கூட நீங்கள் என்ன எழுதணும்? DTP இஸ் த
கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட் ஃபார் டாக்குமெண்ட் யூஸிங் டிடிபி சாஃப்ட்வேர். இது ஒரு 2 மார்க்கு. இது ஒரு 2 மார்க். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோ. ஸோ அதோட லேஅவுட் கொடுத்துருக்காங்க. அடாப் பேஜ் மேக்கர் இப்படி இருக்கும், அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன், அதோட லோகோ, அடாப் இன் டிசைன், குவாக் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம லேபில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அடாப் பேஜ் மேக்கர். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸ் 11th பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு லோகோ இருந்திருக்கும் நம்மளோட சிஸ்டமில். ஸோ அதுதான் அடாப் பேஜ் மேக்கர். நம்மளோட ப்ராக்டிக்கலுக்கும் இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். ஒரு அடாப் பேஜ் மேக்கரில் என்ன எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடாப் பேஜ் மேக்கர் இஸ் ஏ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். பேஜ் மேக்கர் இஸ் ஏ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். இது ஒரு 1 மார்க்மா, இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோ. ஓகே. இட் இஸ் யூஸ்டு டு டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் தட் கேன் பி பிரிண்டட். யூ கேன் கிரியேட் எனிதிங் ஃபார் எ சிம்பிள் பிஸ்னஸ் கார்டு டு லார்ஜ் புக். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு லார்ஜ் புக்கு வரைக்குமே கூட நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஃப்ரேம் டெக்ஸ்ட் புக் க்ரியேட் பண்ணுறது ஆகட்டும், அடுத்து நியூஸ் பேப்பர்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நியூஸில் வந்து ஒரு பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்டிங்ஸ் போடுறது. அது அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி அலைன்ட் ஆகட்டும். இப்போ இந்த புக்கு இருக்குது, இங்கேவே பாருங்கள், இந்த ஒரு பேராகிராஃப், இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காலம் 1 பிரிச்சிருக்காங்க. அடுத்து காலம் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதில் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு டிடிபி சாஃப்ட்வேரில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய விசிட்டிங் கார்ட்ஸ் பார்த்துருக்கலாம். விசிட்டிங் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கும். ஸோ அது எல்லாமே எதில் தான் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பேஜ் லேஅவுட், பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மறுபடியும் சொல்கிறேன். அடாப் பேஜ் மேக்கர்னே பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். இது ஒரு 1 மார்க்கு. தென் இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க, டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் தட் கேன் பி பிரிண்டட். யூ கேன் கிரியேட் எனிதிங் ஃபார் சிம்பிள் பிஸ்னஸ் கார்டு. ஸோ எது வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். பிஸ்னஸ் கார்டில் ஆரம்பித்து புக்கு வரைக்குமே இதில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் இன்க்ளூட் டூல்ஸ் தட் அலோ you to easily position text and graphics on document pages. For example, using PageMaker, you could create a newsletter that include articles and picture on each page. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன டாக்குமெண்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை, ஒரு கிராஃபிக்ஸை பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூஸ் லெட்டர்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா அந்த நியூஸுக்கான பிக்சர் கொடுத்துருப்பாங்க, கீழே வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிராஃபிக்ஸ் கலந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே எதை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி பேஜில் கூட நம்ம இந்த மாதிரி ஆர்டிகல்ஸு, பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர்ஸில். ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூ கேன் பிளேஸ் picture and text next to each other on the top of each other of beside each other wherever you want to them. Figure 2.1 show the various page layout software. So 2.1ல கொடுத்துருப்பாங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த இது மட்டும் கிடையாது, டெஸ்க்டாப் அடாப் பேஜ் மேக்கரில் மட்டும் கிடையாது, குவாக் எக்ஸ்பிரஸ்லையும் அதே மாதிரி தான், அடாப் இன் டிசைன்லையும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேஜ் மேக்கர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துப்போம். ஓப்பனிங் பேஜ் மேக்கர் இன் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் we can use Adobe PageMaker using the command sequence. ஸோ ஒரு விண்டோஸ் 7 OS நம்ம லேபில் இருக்கு இல்லையா, அதுதான். அதில் எப்படி ஒரு குவாக் எக்ஸ்பிரஸ் Adobe PageMaker ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் எழுதிக்கோ, இது உனக்கு ஒரு 2 மார்க்கில் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மானிட்டரில் கீழே குட்டியாக இருக்கும் இல்லையா ஸ்டார்ட் பட்டன். ஸோ ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு அடாப்ன்றது நம்ம சாஃப்ட்வேர் நேம். அதுக்கப்புறம் பேஜ் மேக்கர் 7.0, பிகாஸ் இது விண்டோஸ் 7ல் இருக்கிற சாஃப்ட்வேர்னால பேஜ் மேக்கர் 7.0. அதில் அடாப் பேஜ் மேக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளாங் டாக்குமெண்ட் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப் அப்படின்னு ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு எம்டி டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது க்ரியேட்டிங் நியூ டாக்குமெண்ட். ஸோ இது மாதிரி ஒரு blank டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தது, டு கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் சூஸ் ஃபைல். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஃபைல், எடிட், நியூ, யூட்டிலிட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஃபைலை கிளிக் பண்ணணும். ஃபைலுக்குள்ளே நியூ அப்படின்னு இருக்கும். அதுக்கு இந்த மெனு பார் ப்ரெஸ் Ctrl+N, இது அதோட ஷார்ட்கட் கீ. Ctrl+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் உங்களுக்கு ஸ்லைடு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த கீபோர்ட் நவ்
டாக்குமெண்ட் செட்டப் dialog box appear. ஸோ டாக்குமெண்ட் செட்டப் dialog box ஒன்று அப்பியர் ஆகும். இதை நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஃபிகர் 2.3ல உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். Enter the appropriate settings for your new document in the document dialog box. Click on OK. ஸோ அப்ராப்ரேட்டிவ் செட்டிங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரேம் வேணுமோ அதுக்கேற்ற டைமென்ஷனல் கொடுக்கணும். ஸோ எனக்கு ரோ இவ்வளோ ஹைட் வேணும், காலம் இவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு dialog பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் டாக்குமெண்ட் செட்டப் பேஜ். அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ், ஸோ அது லெட்டராக வேணுமா, A4 வேணுமா, A3 வேணுமா அப்படின்றதான் நீங்கள் இங்கே இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன், நமக்கு எவ்வளோ ரோ வேணும், எவ்வளோ ஹைட் வேணும், எவ்வளோ இன்ச்சில் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஓரியன்டேஷன் ஆப்ஷன் டபுள் சைட் வேணுமா, ஸோ எது வேணுன்றதை நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். அடுத்தது நம்பர் ஆஃப் பேஜஸ், ஸ்டார்ட் பேஜ், மார்ஜின், ஒரு பேஜ் லேஅவுட்டில் எவ்வளோ அளவு மார்ஜின் வேணும், ஸோ அது இன்சைடில் எவ்வளோ வேணும், டாப்பில் எவ்வளோ வேணும், அவுட் சைட் பாட்டம், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது டிபிஐ, அதோட டிபிஐ செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன், ஓகே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்துருந்தோன்னா ஒரு blank டாக்குமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகிருந்துச்சு. இப்போ நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் ஒன்று வந்துருக்கு இல்லையா, க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு டாக்குமெண்ட் லேஅவுட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அடாப் பேஜ் மேக்கர்னு ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லையா, இதுதான் டைட்டில் பார். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், லாஸ்ட் இயரே படிச்சிருப்போம் டைட்டில் பார். ஸோ இது மெனு பார். மெனு பாரில் தான் ஃபைல், எடிட், லேஅவுட்லாம் இருக்கும். நம்ம இதில் இது க்ரியேட் பண்ணோன்னா ஃபைல் மெனுக்குள்ளே தான் போகணும். ஸோ இது ரூலர். ஸோ ரூலரில் தான் நமக்கு ஒரு பேஜ் எவ்வளோ லேஅவுட்டில் வேணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுவோம். ஜூம் வேணுமா, ஜூம் இன் வேணுமா, ஜூம் அவுட் வேணுமான்றதை கிளிக் பண்ணுவோம். இதுதான் டூல் பாக்ஸ். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை ஸ்கொயர் எலமெண்ட் மாற்றுறது, ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த டூல் பாக்ஸை வச்சு தான் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மார்ஜின். நம்ம மார்ஜின் கிளிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, மார்ஜினில் இன்சைடில் எவ்வளோ வேணும், அவுட்டில் எவ்வளோ வேணும், டாப்பில் எவ்வளோ வேணுன்றதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் மார்ஜின் சொல்கிறாங்க. அடுத்து பிளாக் பார்டர், நம்ம பார்டர் கிளிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது பிளாக் கலர்னால இதுவே நமக்கு கலராக வேணும், ஒரு விசிட்டிங் கார்டு அப்படி ப்ளே பண்ண போகிறோம்னா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிச்சு இல்லையா, ஸோ அதுக்கு சேவ் பண்ணாமல் அன்டைட்டில்டு 1 அப்படின்னு தான் சேவ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதாவது நேம் சேஞ்ச் பண்ணால் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு நம்ம சேவ் ஆப்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேங்க. நவ் a நியூ டாக்குமெண்ட் கால் untitled 1 அப்படின்னு தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓப்பன் ஆன் த ஸ்க்ரீன் as shown in figure 2.4. நம்ம 2.4ல் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? டாக்குமெண்ட் பேஜ் இஸ் டிஸ்பிளேட் வித்தின் a டார்க் பார்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா டார்க் பார்டர் ஒன்று டிஸ்பிளே ஆகும். The area outside of the dark border is referred to as the pasteboard. ஸோ அந்த டார்க் பார்டர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, பேஸ்போர்டு. அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் பண்ண போகிறோம். அந்த நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இதில் தான். எனிதிங் தட் இஸ் பிளேஸ்டு கம்ப்ளீட்லி இன் த பேஸ்போர்ட் இஸ் நாட் விசிபிள் வென் யூ பிரிண்ட் த டாக்குமெண்ட். யூ கேன் யூஸ் த பேஸ்போர்ட் டு டெம்பரவரிலி ஹோல்ட் த எலமெண்ட் வைல் டிசைனிங் யுவர் டாக்குமெண்ட். ஸோ அந்த டிசைனிங் டாக்குமெண்ட்டை நம்ம டிசைன் எவ்வளோ வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் டெம்பரவரியாக. ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணுற வரைக்கும் அது டெம்பரவரியாக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த லே அவுட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த சொல்லியிருந்தோம் இல்லையா பேஸ்போர்ட். இந்த பேஸ்போர்டில் டெம்பரவரியாக நான் ஒரு விசிட்டிங் கார்டு டைப் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஃபைல்குள்ளே போய்ட்டு நான் ரெக்டாங்கல் எலமெண்ட் எடுப்பேன். ஸோ அதை கொண்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டெல்லாம் டெக்ஸ்ட் டூல் பாக்ஸ்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் இப்போ 12th A3. ஸோ அது மாதிரி நான் இது பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டை வச்சு டெக்ஸ்ட் டூல் பாக்ஸை வச்சு நான் ரைட் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? நான் சேவ் பண்ணுற வரைக்கும் இந்த அன்டைட்டில் 1ன்றது டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த நியூ லே அவுட்டில். நெக்ஸ்ட் ஒன். So the main component of above window are title bar, menu bar, toolbar,
ரூலர், ஸ்க்ரோல் பார்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ அந்த மெயின் விண்டோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? டைட்டில் பார், டாப் ஆஃப் த விண்டோவில் இருந்துச்சு இல்லையா, அது டைட்டில் பார். நெக்ஸ்ட்டு மெனு பார், ஃபைல் எடிட்லாம் இருந்தது மெனு பார். டூல் பார், ரெக்டாங்கிள் எலமெண்ட், டெக்ஸ்ட் ஏரியாலாம் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே டூல் பார். ரூலர்னால் நம்மளோட செட்டப்ஸ், ஜூம் இன்னா ஜூம் அவுட்டா அப்படின்னு பார்க்குற. ஸ்க்ரோல் பார்ஸ், வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணுமா, ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணுமா அப்படின்ற ஸ்க்ரோல் பார். அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா, நம்ம எந்த ஃப்ரேம்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இதெல்லாமே மெயின் காம்போனண்ட் ஆஃப் விண்டோவில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1, Maths, Physics, Chemistry, Biology. Group A2, Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3, Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7, Billianoor Main Road, Curriculum Pakkam, Puducherry 7. Contact 0413 2665 755.